எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். தெரிஞ்சவங்களுக்கு மனசு வலிக்கும், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, சேனல் 4 தொலைக்காட்சியின் புதிய ஆவணப்பள்ளி. இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டம். இதுவரை வெளியாகாத புதிய காட்சிகளின் சிறப்பு தொகுப்பு. புதிய தலைமுறையின் stars of death and sexual violence. It's nearly 5 years since the awful end of Sri Lanka's civil war, which saw the death of tens of thousands of Tamil civilians, mostly as a result of government shelling, though Tamil Tigers too stand accused of committing war crimes. Violence by Sri Lankan government troops. These events occurred at some point in the last 2 years of the wars. The obscenity of their actions and the fact that they filmed everything on mobile phones will cause international concern. Scattered in the clearing are the bodies of what appear to be Tamil Tiger rebels. The women, but not the men, have been stripped in a manner suggesting sexual assault, although many of these images are too graphic to show on television. Sexual violence are perpetrated on the evidence of the apparently systematic execution and sexual violation of prisoners, first revealed on Channel 4 News over 4 years ago, has continued to emerge. Just 3 months ago, we obtained disturbing new evidence concerning the fate of Tamil Tiger presenter Issei Priya. Video footage proved that she was captured alive by government forces. Disorientated but unhurt, she is next seen stripped and executed. This latest footage couldn't have arrived at a worse time for the beleaguered government of Sri Lankan President Mahinda Rajapaksa, which faces growing criticism for failing to make any serious progress on investigating these crimes 5 years after they happened. வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இலங்கையில் தமிழனுக்கு நடந்த மிகப்பெரிய துயர சம்பவம். 1956 இலங்கை அரசு தமிழுக்கு முக்கியத்துவம் கிடையாது, இனிமேல் சிங்கள மொழிக்கு தான் முக்கியத்துவம், அதுதான் தாய்மொழியாக ஆக்குவோன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க. தமிழ் பேசினாலோ தமிழ் தனி இடம் கேட்டாலோ கொல்லுவன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த ஈன படுகொலை. இதுக்கு முதல்ல நின்று போராடினவர் தந்தை செல்வா. அவருக்கு பின்தொடர்ந்து வந்தவர் தான் மாவீரர் பிரபாகரன். அவர் மூலயமா இந்த பிரச்சனை மிக பெருசாச்சு. உலகம் ஃபுல்லாக தெரிய வந்துச்சு. தமிழ் மக்களை கொத்து கொத்தா கொன்னாங்க. அதுக்கு தான் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லி முன்னாடி நின்று அந்த நாட்டுக்காக அந்த மக்களுக்காக போராடின தமிழை நேசித்த ஒரே ஒரு மனிதன் மாவீரன் கேப்டன் பிரபாகரன். இது அடுத்த வர தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நம்மளோட வரலாறை சொல்லுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லாதீங்க. இப்போது ரீசெண்டாக நடந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை, தமிழனுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி வளங்க. தமிழனுக்கு நம்பிக்கை துரோகத்தினால தான் மொத்தமும் நடந்தது. ஒரு நாட்டை 9 நாடு சேர்ந்து அழிச்சுது. அது நம்பிக்கை துரோகம். இது எங்கேயோ யாரோ சொல்லி கொடுக்காம வளர்த்ததுனால தான் நடந்தது. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செத்தாலும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்து வளங்க. ஒவ்வொரு நாடும் நல்லா இருக்கும்.
இலங்கை தமிழ் மக்களுக்கு இது ஒரு துயரமான நாள். இந்த நாளில் இறந்து போன தமிழர்களுக்காக போராடி வீரமரணம் அடைந்த அனைத்து வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவோம். இனி ஒரு காலம் தமிழர்களுக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்க நம்ம தெளிவான சமுதாயத்தை உருவாக்குவோம். தகுதியாக போய் வாழ்கிற எல்லா இலங்கை தமிழ் மக்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்.